ஹாய்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் சுவரொட்டி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 மட்டன் சுவரொட்டி எடுத்திருக்கேன். ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பொருள் நல்லா வதக்குனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியும் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சுவரொட்டி நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கும். அதை நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் சுவரொட்டி ரெடி. சுவரொட்டி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.